ஹலோ மக்களே! எக் பீஜோ செய்யலாம் வாங்க. அதுக்கு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. மக்களே, நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா முருகலை வந்ததுமே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இப்போ அதே ஆயிலில் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸுமே ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குட்டியான பவுலில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழச்சாறை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் உள்ள சீடை எடுத்துருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவிச்சு வச்சிருக்க முட்டையை தோல் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து அதை ஃபுல்லாக கீறிடாமல் இந்த மாதிரி ஹாஃபாக கீறி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெமன் உப்பு தண்ணியை ஊற்றி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வச்சு சர்வ் பண்ணோன்னா டேஸ்டான பர்மா ஸ்டைல் எக் பேஜோ ரெடி. நான் உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.